திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அங்கே ஒரு பெரிய போராட்டம், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இதுல பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டது. அதனுடைய மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களது வழிகாட்டுதல்ல இங்க கலந்து கொண்டோம். நடத்தியது கிராம மக்கள், சிறுகுடி கிராம மக்கள். இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல பல நூற்றாண்டுகளாக இருக்கிற மந்தை முத்தாலம்மன் கோவில், அதை நிர்வாகிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது கிராம கோயில், அறநிலையத்துறைக்கு வராது. இப்ப அறநிலையத்துறை எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பதிலாக அறநிலையத்துறைக்கு ஒரு புகார், யாராவது ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், விசாரணைன்ற பேர்ல ஏதோ பண்ணி உடனடியாக அந்த கோயிலை HRNC சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படித்தான் இந்த பாரம்பரியமா நடக்கிற இந்த சிறுகுடி முத்தாலம்மன் கோயிலுக்கு அறநிலையத்துறைக்கு ஏதோ புகார் போச்சுன்றதுக்காக விசாரணை பண்ணோம், இந்த கோயில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கொதிச்சு போறாங்க. பல நூற்றாண்டுகளாக இருந்த கோவில். சிலப்பதிகாரத்துல சிறுகுடி கிராமம் பத்தின குறிப்பு இருக்கு. கண்ணகியும் கோவலனும் பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு வந்த போது அவர்கள் பாண்டிய நாட்டுல அவர்கள் நுழைந்த முதல் ஊரே சிறுகுடி தான். சிறுகுடியை பத்தின ரெஃபரன்ஸ் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறதா அந்த மந்தை முத்தாலம்மன் கோயில். அப்படி எவ்வளவு வரலாறு, பாரம்பரியம். அரசாங்கம்ன்றது என்ன சார்? கவர்மெண்ட் 75 வருஷம் தான் ஆகுது. 75 வருஷமா தான் அந்த நாட்டுல கோயில் இருக்கா? ராஜராஜ சோழன் கோயில் கட்டி 1050 வருஷம் ஆச்சு. ராஜேந்திர சோழன் கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சு. 40,000 கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அரசாங்கங்கள்லாம் வந்து பார்த்துச்சா? எவ்வளவு பொலிவுற கோயில்கள் இருக்கு, எவ்வளவு உற்சாகமா திருவிழாக்கள் நடக்குது, தேரோட்டம் நடக்குது, கோவில் சொத்துக்கள் இருக்கு. அந்த பாரம்பரியத்தை அதுல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து வேலை செய்ய விடாம, நான் அரசாங்கம் எடுத்துக்குவேன், அரசு சட்டம் இப்படித்தான் இருக்கு, இனிமே அரசு அதிகாரிகளை கேட்டுதான் எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் அவங்க பண்றது முற்றிலும் தவறு. நாங்கள் சிறுகுடி கிராம மக்களிடம் பேசியிருக்கோம். சிறுகுடி கிராம மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்வாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முழு ஆதரவு. மீனாட்சி அம்மன் கோயிலே அரசாங்கத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்றப்ப முத்தாலம்மன் கோயில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அதனால இத வந்து ஒரு பாலிசி மேட்டரா பார்க்கணும். செக்குலர் கவர்மெண்ட்டுங்க அது, சமய சார்பற்ற அரசாங்கம். எங்கள் சகோதரர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களது தேவாலயத்துல அரசாங்கம் தலையிடுறது இல்லை. எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தர்கால அரசாங்கம் தலையிடுறது இல்லை. அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் சொன்னா இந்துக்கள் நடத்துற கோயில்களையும் தலையிடக்கூடாதுல்ல? அதான செக்குலரிசம். இந்து கோயிலுக்கு மாத்திரம் அரசாங்கம் தலையிடும், மற்ற மதங்கள் விஷயத்துல தலையிடாதுன்றது அடிப்படையே தப்பு. அதனாலதான் சொல்றோம், சிறுபான்மையினருக்கு இருக்கிற அந்த சலுகை, அந்த உரிமை, சட்டத்துல அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன், அதை எங்களுக்கு கொடுங்க, பெரும்பான்மைக்கு கொடுங்க. நாங்களும் எங்க கோயில்கள் நடத்துறோம். யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி நீங்க நடத்துவீங்க? இப்படிதான் வெள்ளைக்காரன் கேட்டான். நம்ம விடுதலை போராட்டம் நடக்கிறப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன கேட்டான்னா, நீங்க எல்லாம் சுதந்திரம் கேட்கறீங்க, நான் கொடுக்க தயார், யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேட்டான். அவன் போய் 80 வருஷம் ஆச்சு, நல்லா இல்லையா நாடு? அவன் போனதுக்கு அப்புறம் தான் நாடு நல்லா இருக்கு. நாம நடத்தலையா? நடத்த முடியாத இந்தியர்கள். அது மாதிரிதான் யார்கிட்ட கொடுக்கறது, எந்த இந்துட்ட கொடுக்கறது? உங்களுக்குள்ள பிரச்சனையா கொடுத்து பாரு, அப்பதான் தெரியும். இது பிஜேபி ஆட்சி வரும்போதுதான் இது முழுமையாக சரியாகும் என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனாலும் அதுவரை எங்கள் கோரிக்கைகள், எங்கள் முழக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான். சார், திமுக பைத்தியம் பிடிச்சிருச்சு. பீகார்ல SIR எதிர்த்து அங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி கட்சிகள்லாம் உச்ச நீதிமன்றம் போன போது SIR நடத்தலான்னு தீர்ப்பு வந்ததா, நடத்தக்கூடாது? இப்ப திமுக எதிர்க்கிறது SIR. திமுக அரசாங்கம் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கு. SIR எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃப் இருக்காங்களா? இந்த நத்தத்துல வீடு வீடா போய் வெரிஃபை பண்ண போறது, தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியில இருந்து யாரோ வட இந்திய அதிகாரிகள் வந்து இங்க இந்தியாவில நத்தத்துல எல்லா வீட்லயும் போய் வெரிஃபை பண்ண போறாங்களா? இந்த நத்தத்துல இருக்கிற தாசில்தார், நத்தத்துல இருக்கிற RTO, இங்க இருக்கிற VAO, இங்க இருக்கிற தலையாரி, இங்க இருக்கிற ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், இவங்கதான் போக போறீங்க. இவங்க எல்லாம் மாநில அரசு தான் சம்பளம் தருது, எலெக்ஷன் கமிஷன் சம்பளம் தருது இல்லையா? அதனால அடிப்படையே புரியாம நிழலோடு யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நிழல் யுத்தம், ஷேடோ ஃபைட் பண்ணாங்க. யாரோட பண்றோம்னே தெரியல. மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் கமிஷன் எதிர்த்து என்ன அர்த்தம்? தேர்தல் கமிஷன் SIR செய்யும், அதை செய்ய வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய உரிமை, அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது நமது கடமை. இந்த அடிப்படை அரசியல் திமுக புரியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. SIR எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணி, ஆனா அதே திமுகவினர் தான் வந்து வீடு வீடா போய் படிவங்களை அப்புறம் பெற்று புள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இது இரட்டை நிலைப்பாட காட்டுது. நீங்க கபட நாடகம், இரட்டை வேடம்லாம் இல்ல, கபட நாடகம். திமுக காரங்க பல இடங்கள்ல
வடிவங்களையும் மொத்தமா கையில வாங்கிட்டு நாங்க வச்சு கொடுப்போம்னு அதிகாரிகிட்ட சொல்றாங்க. எங்களுக்கு களத்துல இருந்து நிறைய புகார் வருது. திமுக காரங்க தான் அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. திமுக காரங்க தான் அந்த படிவங்களை எல்லாம் மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க போய் ஆபீஸ்ல அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்க செய்ய முடியுது. மற்ற கட்சிகள்லாம் அதுல போதுமான அளவு எங்களால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. கீழே எஸ்ஐஆருக்கு ஆதரவு களத்துல, மேல அது எதிர்ப்பு நீதிமன்றத்துல. இந்த கபட நாடகம் ரொம்ப நாள் நிக்காது. நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாகத்தான் வரும், எஸ்ஐஆருக்கு ஆதரவா தான் வரும். சிறுகுடி கோயில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பல்வேறு தரப்பினர் வந்து ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டு வர்றாங்க. இப்ப திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து இந்துக்கள் கோயிலை மட்டும் குறிப்பிட்டு கையகப்படுத்துறதுல முனைப்பு காட்டுறாங்க. இது குறித்து நீங்க இந்த நத்தம் பகுதியில 15 கோவில்களுக்கு மேல பட்டியல் கொடுக்குறாங்களே. ஏற்கனவே 24 மணி தெலுங்கு செட்டியார்களது கோவில் காத்தவராயன் கோயில் எடுத்துட்டாங்களா, 2 வருஷம் ஆச்சான். அது இப்பதான் அவங்களுக்கே தெரியுது. விளாம்பட்டியில ஒரு கோயில் எடுக்கிறாங்க, நத்தத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் அதே கோயில் அதை எடுக்க போறாங்கன்னு எங்க நிர்வாகிகள் ஒரு 15 கோயில் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்து அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்கா இருக்கு. அரசாங்கத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். அரசாங்கத்தின் பிடியிலிருந்து வணிகம், தொழில், கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணுமே தவிர, ஒரு ரெகுலேட்டரா இருக்கணுமே தவிர அதை கண்ட்ரோலரா இருக்கக்கூடாது. கண்ட்ரோல்ன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை. அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஃபெசிலிட்டேட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அப்படி இல்லாம நான் கோயிலை எடுத்துக்கிறேன், உனக்கு கோயில் சம்பந்தம் இல்லை, அரசு அறநிலையத்துறை அந்த கோயிலை கட்டிச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், தனியார் பஸ் ஓட்டுறாங்க, அந்த பஸ்ஸை எடுத்துக்கிறதுக்கு அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுக்குதுல, இத்தனை கோடி நஷ்டஈடு கொடுத்தாலும் எடுக்க முடியும். 2 பக்கம் விவசாய நிலம் இருக்கு, அரசாங்கம் ரோடு போடுது. ரோடு போடுறப்ப நிலம் கையகப்படுத்துறப்ப அந்த விவசாயிகளுக்கான நஷ்டஈடு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் அரசாங்கம் எடுக்குது. அரசாங்கம் தனியார் சொத்துக்களை, தனியார் நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளும் போது அதற்குரிய நஷ்டஈடு கொடுக்கணும்ல. இப்ப மந்தையம்மன் கோயிலை அரசாங்கம் எடுத்துக்கணும், மந்தையம்மன் கோயிலுக்கு கிராமத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்குமா அரசாங்கம்? பல கோடி வரும், கொடுத்துருவாங்களா? ஃபண்ட் இருக்கா முதல்ல அரசாங்கத்துக்கு? நீங்க எடுத்துக்கிற கோயில்கள்லாம் அரசாங்கத்துக்கு அந்த கிராமங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு எடுப்பீங்களா? விவசாயிட்டு நஷ்டஈடு கொடுத்தா நிலம் எடுத்தோம், போக்குவரத்து நிறுவனங்கள் நஷ்டஈடு கொடுத்தானே கார்பரேட்டைஸ் பண்றோம், எல்லாமே அப்படித்தானே பண்றோம். இதை அப்படி பண்ண தயாரா? இந்து கோயில்கள் எத்தனை கோயில் அரசாங்கம் எடுத்திருக்கோம், அத்தனை ஆயிரம் கோடி பணத்தை அந்த இந்து சமூகத்திற்கு கொடுத்து விட்டு தான் நாங்கள் எடுப்போம் சொல்லி எடுக்கிறத பார்ப்போம். ஒரு மீனாட்சி அம்மன் கோயில 1 லட்சம் கோடி வருமே, இந்த ஸ்ரீரங்கத்தை எங்க சொல்லுவீங்க, ராமேஸ்வரத்தை எங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு பணம் இருக்கா? திவாலா